வழியே ஒளியாக நின்ற அற்புதமே. நாமோர் ஆயிரம் உணர்வுரைப்பார் நான் எந்த நாமத்தில் உன்னை அழைப்பேன். எந்த இடம் சொந்த இடம், எந்த மொழி உங்கள் சொந்த மொழி, எந்த மதம் உங்கள் சொந்த மதம். நீ இந்துவா முஸ்லிமா கிறிஸ்துவமா யாமாய் எல்லாமாய் எங்கும் நிறைந்த இறைவா. அன்னம் வழங்கு, ஆண்டவனை வணங்கு. புத்தகத்தின் தலைப்பை பார்த்ததும் உங்களுக்கு நான் கட்டளையிடுவதாக நினைத்து விடாதீர்கள். கட்டளையிடவில்லை. நான் சொல்ல வந்த கருத்தை வலியுறுத்த இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். அன்னதானம் என்றுதான் இதற்கு தலைப்பிட நினைத்தேன். அதுதான் பொருத்தமும் கூட. ஆனால் அன்னதானம் என்று சொல்லும்போது தானம் கொடுப்பவர் உயர்ந்தவராகவும் தானம் பெறுபவர் தாழ்ந்தவராகவும் ஒரு தோற்றம் வந்துவிடுகிறது. அதை நான் விரும்பவில்லை. தானம் வழங்குபவனை விட தானம் பெறுபவன்தான் உயர்ந்தவன் என்பது மேலோர்கள் கருத்து. அது என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அதன் விளைவாக புத்தகத் தலைப்பை இப்படி அமைத்துக் கொண்டேன். அன்னம் வழங்கு அன்பனே, அன்னம் வழங்கு. அடுத்தவருக்கு அன்னம் வழங்கும் நிலையில் உன்னை வைத்த ஆண்டவனை வணங்கு. இப்பொழுது புரிகிறதா? கர்ணன் கொடையாளி என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் அந்த அநாதை கர்ணனை அரியாசனத்தில் அமர வைத்து ஆள்வதற்கு ராஜ்யமும் கொடுத்த துரியோதனனை நாம் மனம் திறந்து பாராட்டுகிறோமா? அவன் கொடைத்தன்மைக்கு சுயநலம் என்று சாயம் பூசுகிறோம். அன்பர்களே, துரியோதனன் கையில் பத்ம ரேகை இருப்பதாக சொல்வார்கள். அந்த ரேகையின் ஆற்றல் அவன் கையால் கொடுப்பது சேமிப்பிலே 9 மடங்கு வளரும் என்று சொல்வார்கள். அன்னை காந்தாரி கூட ராஜசூய யாகத்தில் தருமன் சார்பில் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்க மாமா சகுனி துரியோதனனை பொறுப்பேற்கச் சொன்னது தெரிந்தோ தெரியாமலோ சகுனி செய்த ஒரே நல்ல ஏற்பாடு என்று புகழ்கிறேன். துரியோதனன் குறுகிய எண்ணத்தில் தர்மனின் பொக்கிஷத்தை காலி செய்யும் வெறியிலே பொறாமை உணர்வில் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் கையிலிருந்த பத்ம ரேகையின் சக்தியால் தர்மனின் பொக்கிஷத்தில் 9 மடங்கு பெருகிக் கொண்டே இருந்தது. அன்பர்களே, அன்னதானம் வழங்குபவன் அடக்கத்துடன், ஆண்டவனே, அடுத்தவனுக்கு கொடுக்கும் நிலையில் என்னை வைத்திருக்கிறாய். இந்த நிலை நீ தந்தது. இது நீடித்து இருக்கும்படி என் மனதை நல்ல நிலையிலே வைத்திரு. என்ற அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என் மனதிலே பதித்துவிடு. சுயநலம் என்ற அழுக்கும் சோம்பேறிகளுக்கு சோறு போடாதே என்ற அறிவுஜீவிகள் சொல்லும் அர்த்தமற்ற அறிவுரையும் என்னை மாற்றிவிடக்கூடாது. இறைவா, என்னிடம் வந்து நான் வழங்கும் உணவை ஏற்பவன் முன்பு அவன் நல்ல நிலையில் இருந்தபோது அடுத்தவனுக்கு ஒரு பருக்கை சோறு கூட போடாத சுயநலவாதி அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறான் என்று நான் உணர வேண்டும். அந்த உணர்வு என்னை அன்னதானம் செய்யும் பண்பினை என் இரத்தத்தோடு கலக்க வைத்து செயல்படச் செய்ய வேண்டும். அன்பர்களே, என்னை முன்னிலைப்படுத்தி எழுதிக்கொண்டு போகிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் சொல்ல எடுத்துக்கொண்ட விஷயம் பாரத பண்பாட்டின் அடிநாதம், ஆதார ஸ்ருதி. இராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே அன்னதானத்தின் சிறப்பினை மகா ஞானிகளான நம் முன்னோர்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தனி மனிதன் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கு எப்படி பணி செய்ய வேண்டும், அவன் செய்யும் பணியிலே எது சிறந்த பணி என்பதை
தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்லி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அன்பர்களே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அன்னதானத்தின் மகிமையைப் பற்றி தர்மருக்குச் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், யுதிஷ்டரே, அன்னம் அளியுங்கள், அன்னம் அளியுங்கள், ஓய்ந்து விடாமல் அன்னம் அளித்துக் கொண்டே இருங்கள். பாரதப் போரை சீராக நடத்தி தர்மத்தை வெற்றி பெற வைத்த கிருஷ்ண பரமாத்மா ஆயுதங்களை பெருக்குங்கள், அஸ்திரங்களை பெருக்குங்கள் என்று சொல்லவில்லை, அன்னம் அளியுங்கள் என்றுதான் சொன்னார். அன்னம் அளித்தால் உண்பவனின் பசி தீரும், பசி தீர்ந்தால் சிந்தனைகள் தெளியும், சிந்தனை தெளிந்தால் சிந்திக்கத் தொடங்குவான், சிந்திக்கத் தொடங்கினால் சீர்படுவான், சீர்பட்டவன் என்ன செய்வான்? மற்றவர்களுக்கு தானும் அன்னமளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். பசி வந்திட 10 பறந்து போகும் என்பார்களே, பசி தீர்ந்தவன் பண்புள்ளவன் ஆகிறான் அல்லவா? பண்புள்ளவர்கள் பெருகினால் பாரதத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கும் கொலை கொள்ளை போன்ற ஈனத்தனங்கள் தொடருமா? அன்பர்களே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பார்கள். பூமித்தாய் நம் எல்லோருக்குமாகத்தான் மண்ணுக்குள்ளே தானியங்களை சேமித்து வைத்திருக்கிறாள். அந்த சேமிப்பை வெளிகொணர்ந்து நமக்குத் தர இறைவன் மழையாக வருகிறான், உழவு மாடாக உழைக்கிறான், உழும் விவசாயிகளின் கைகளாக இருக்கிறான். பூமியிலே இருக்கும் தண்ணீரை மேலே கொண்டு செல்லும் சுடராக, சூரியனாக இருக்கிறான். இறைவனின் திருவுள்ளப்படி இந்த செயல்கள் பூமி தோன்றிய காலம் முதல் நேரம் தவறாமல், நிலை தவறாமல், ஓய்ந்து விடாமல் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். மனித கூட்டத்திலே ஒருவராக இருக்கும் நாம் மற்றவர்கள் பசி தீர்க்க மனமுவந்து அன்னதானம் செய்வோம். அன்னதானத்தின் பெருமைகளைப் பற்றி புராண காலத்தில் இருந்த ஸ்வேத மன்னனைப் பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவன் மக்களை மனிதர்களாக நினைத்து நல்ல தன்மையுடன் நாடாண்டவன், பொன்னும் மணிகளும் அள்ளி அள்ளிக் கொடுத்தவன், தர்மம் தவறாமல் அரசாண்டவன். அப்படிப்பட்ட மன்னவன் தான் செய்த நல்லவைகளால் சொர்க்கத்துக்குச் சென்றான். அங்கே சோறு தண்ணி இல்லாமல் தவித்தான். ஆச்சரியமாக இருக்கிறதா? பிணி, மூப்பு, இறப்பு, பசி, தாகம் இல்லாத சொர்க்கத்தில் ஸ்வேதராஜன் பசியால் தவித்தானா, தாகத்தால் வருந்தினானா என்று கேட்பீர்கள். அது மட்டுமல்ல, அவன் தீராத பசிக்கு தன் பிணத்தையே தின்றான் என்றால் நம்ப மாட்டீர்கள். அவன் கதையை சொல்கிறேன், கேளுங்கள். சொர்க்கத்துக்குப் போன ஸ்வேதராஜன் அங்கே பசியால் வாடினான் என்று நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஆனால் புராண வரலாற்றுக் குறிப்புகள் அப்படித்தான் சொல்கின்றன. இந்த ஸ்வேதராஜன் கதையை ஸ்ரீ வராக பெருமாள் பூமி தேவிக்குச் சொன்னதாக புராணத்திலே சான்றுகள் இருக்கின்றன. இது வராக புராணத்தில் இருக்கிறது. அதாவது மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரம் வராக பெருமான் திரு அவதாரம். அந்த அவதாரத்திலே ஸ்வேதராஜனைப் பற்றி பூமி தேவிக்கு அவர் சொன்னார் என்றால் இந்த கதை பகவானின் அவதார காலங்களுக்கு முன்னாலேயே நிகழ்ந்திருக்க வேண்டுமல்லவா? நிகழ்ந்த கதையை இறைவன் இறைவிக்கு எடுத்துச் சொன்னார் என்றால் இறைவனுடைய எண்ணம் எதுவாக இருக்கும்? அந்த கதை தன்னால் படைக்கப்பட்ட மனித குலத்துக்கு ஒரு பாடமாக, அறியாமை என்னும் இருளை நீக்கும் தீபமாக இருக்க வேண்டும் என்றுதானே அவருடைய திருவுள்ளமாக இருந்திருக்கும். அந்த ஸ்வேதராஜனின் கதையை நாம் தெரிந்து கொள்வது இன்றைய நிலையில் மிக மிக அவசியமானது. ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? பணமா, பதவியா, புகழா, நீண்ட ஆயுளா, நிம்மதியான வாழ்க்கையா? இத்தனையும் அனுபவிக்க அவன் உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருக்க பணம் இருந்தால் போதுமா? நீண்ட ஆயுள் இருந்தால் போதுமா? நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதுமா? ஒரு பிடி சோறல்லவா வேண்டும்? சோறில்லாமல் இத்தனையும் இருந்தால் அவன் வாழ்ந்துவிட முடியுமா? ஒரு நாள் உணவு இல்லாமல் இருந்தால் மனிதன் களைத்து விடுவான். 2 நாள் சோறில்லாமல் இருந்தால் களைத்தவன்
படுத்து விடுவான். 3 நாள் சோறில்லாமல் இருந்தால் படுத்தவன் மயங்கி விடுவான். 4 நாள் சோறில்லாமல் இருந்தால் மெல்ல மெல்ல அவன் நினைவு தவற ஆரம்பிக்கும். நிலைமை என்ன? உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் எந்த நிமிஷமும் அவனை கட்டையாக்கி விட்டு காற்றிலே பறந்துவிடும். மூச்சுப் போனால் மனிதன் நிலை என்ன? அன்பர்களே, ஒருவன் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். உண்டிக் கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன் என்று நம் முன்னோர்கள் முட்டாள்தனமாக எழுதி வைக்கவில்லை. அன்னமயம் பிராணமயம் ஜகத் என்று வடமொழியில் ஒரு அறிவுரை உண்டு. பூமித்தாய் நமக்குத் தரும் உயிர் முத்துக்கள்தான் தானியங்கள். தானியத்தை தரும் பூமித்தாய்தான் தங்கத்தையும் தருகிறாள். அந்த தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு உடலிலே உயிர் இருக்க வேண்டுமே. அந்த உடலை செயல்பட வைக்கும் உயிருக்கு உயிர் எது தெரியுமா? உணவு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று மகாகவி பாரதி எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு வேளைக்கு உணவு கிடைத்துவிட்டால் அவன் தவறான பாதைக்கு போக மாட்டான். தாயை, தாய் மொழியை, தாய் நாட்டை மறக்க மாட்டான். தன்னைப் போல் பிறரும் வாழப் பிறந்தவர்கள் என்பதை நினைக்காமல் இருக்க மாட்டான். அன்பர்களே, ஸ்வேதராஜன் மக்களுக்கு தினமும் பொற்காசுகளை அள்ளிக் கொடுத்தவன். மிகப்பெரிய வேள்விகளையெல்லாம் செய்தவன். கற்றறிந்த மேதைகளுக்கு பொன்னும் மணிகளும் பூமியும் கொடுத்தவன். அவன் மாளிகை வாசலில் நின்றவன் எவனும் தங்கக் காசுகள் பெறாமல் திரும்பியதில்லை. அவனுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நினைக்கும் சில பெரியோர்கள், மன்னா, பொன்னாக கொடுக்காதே, பசிக்கு வயிறார உணவு கொடு. வந்தவன் வயிறு நிறைந்தால் அவன் வாயிலிருந்து வரும் சொற்கள் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக உணவு கொடுத்தவனை வாழ வைக்கும் வாழ்த்து மந்திரங்களாகும் என்பார். பசியார உணவு உண்ட திருப்தியில் ஒரு மனிதன் சொல்லும் சொற்களுக்கு வலிமை அதிகம். அது பலிக்கும். அப்படி மற்றவர் வாயிலிருந்து வாழ்த்துக்களை பெற அன்னதானத்தை விட பெரிய தானம் கிடையாது. இதையெல்லாம் ஸ்வேத மன்னனிடம் எல்லாரும் எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. சோறு போடுவதில் என்ன பெருமை? மக்களை சோற்றுப் பட்டாளமாக மாற்றவா நான் பதவியில் இருக்கிறேன்? என் மக்களின் வீட்டிலே என் மாளிகையில் இருப்பது போல் பொற்காசுகள் நிரம்பியிருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் பொன் கொடுக்கிறேன். சோறு போடுவதற்கென்றே ஒரு மன்னன் இருக்கிறான். அங்கு போங்கள், இங்கு வராதீர்கள் என்று விரட்டி விடுவான் ஸ்வேத மன்னன். அவன் நாட்டில் வாழ்ந்த ஞானிகளும் மேலோர்களும் அன்னதானத்தை பற்றி எவ்வளவோ சொல்லியும் அவன் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறான். அவன் மாளிகையில் தினந்தோறும் வந்தவர்களுக்கெல்லாம் பொற்காசு பைகள் வழங்காமல் இருந்ததில்லை. இப்படியும் ஒரு மன்னனா என்று அதிசயித்த நாரதர் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று ஸ்வேதராஜனின் செய்கையை பற்றிச் சொல்கிறார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், நாரதா, தன் ராஜ்யத்தில் பொற்காசுகள் இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாது என்பது அவன் நோக்கமாக இருக்கும். அது நல்லதுதானே? அவன் நாட்டிலே ஏழைகளே இருக்க மாட்டார்கள். அதுவும் நல்லதுதானே என்கிறார். உடனே நாரதர், இறைவா, பசித்த வயிற்றுக்கு சோறிடாதவன் பவுன் காசுகள் கொடுத்து என்ன பயன்? அதை மனிதனால் தின்ன முடியுமா இறைவா என்று கேட்கிறார். அதற்கு இறைவன், தின்ன முடியாது, ஆனால் அந்த பொற்காசை விற்று கிடைக்கும் பணத்திலே விருந்தே சாப்பிடலாமே, ஒரு நாள் அல்ல பல நாள் சாப்பிடலாமே என்று சொன்னதும் நாரதர், இறைவா, இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பேச்சு. பசி எடுத்தவன் உடனே உணவு கிடைக்காமல் போனால் தாங்குவானா? தங்கக் காசை விற்று அதிலே கிடைக்கும் பொருளை வைத்து உணவுக்கு வேண்டியவைகளை கடையிலிருந்து வாங்கி சமைத்து சாப்பிடும் வரையில் தாங்குவானா? பசியால் அந்த ஜீவன் எப்படி துடிக்கும்? அந்த பசியின் துடிப்பு இந்த பவுன் காசுகளுக்கு புரியுமா? பவுன் காசுகளை அள்ளிக் கொடுக்கும் ஸ்வேதராஜனுக்குத்தான் தெரியுமா என்று நாரதர் கேட்க, இறைவன் சிரித்து, நாரதா, நாளை ஸ்வேதராஜன் மாளிகைக்குச் செல். சென்று அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளைக் கண்டு இங்கு வந்து சொல் என்று ஆணையிடவும் நாரதர் இறைவனை வணங்கி ஸ்வேதராஜனின் மாளிகைக்குச் செல்கிறார்.
மன்னன் ஸ்வேதராஜன் வந்தவர்களுக்கெல்லாம் பொற்காசுகள் நிரம்பிய பையை தானமாக வழங்கிக் கொண்டிருக்கிறான். அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற இயல்பான அவன் ஈகை குணம் அவன் முகத்தில் ஒரு ஒளியை கொடுக்கிறது. ஆஹா, எந்த ஒரு மன்னவனும் தன் மக்களுக்கு இவனைப் போல் வந்தவர்களுக்கெல்லாம் முகம் கோணாமல் பொற்காசு பைகளை தானமாக வழங்கியதில்லையே. இவன் வித்தியாசமான மன்னனாக இருக்கிறானே என்று எண்ணிக்கொண்டே தன்னை அறியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக இவரும் நிற்கிறார். நாரதரின் தெய்வீகம் அவரை மற்றவர் கண்களில் ஒரு சாதாரண மனிதனாகவே அடையாளம் காட்டுகிறது. மன்னன் ஸ்வேதராஜன் அவர் கையிலும் ஒரு பொற்காசு பையை வழங்குகிறான். அதிர்ச்சியடைந்த நாரதர் அடுத்த கணம் இறைவன் முன் வந்து அவரை வணங்கி அவர் பாதங்களில் ஸ்வேதராஜன் தனக்களித்த பொற்காசு பையை திறந்து பொற்காசுகளை அர்ச்சிக்கிறார். என்னை பொன்னால் அர்ச்சிக்கும் பூபாலனாக என்று நீ மாறினாய் நாரதா என்று இறைவன் கேட்டவுடன் நாரதர் நடுநடுங்கி, இறைவா, இந்த எளியவனுக்கு பொன் என்ன, பூமண்டலங்கள் என்ன, அனைத்து படைப்புகளும் என்ன, உங்கள் பாதத்துக்கு ஈடாகுமா அவைகளெல்லாம்? நான் அவைகளை பெரிதாக மதிப்பேனா? என்னை தங்களுக்கு தெரியாதா என்று கண்ணீர் சிந்தி குழந்தை போல் அழுகிறார். இறைவன் சொல்கிறார், நாரதா, ஸ்வேதராஜன் கொடுத்த பொற்காசுகளிலும் குற்றமில்லை. அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவன் நல்ல எண்ணத்திலும் குற்றமில்லை. ஆனால் அன்னதானம் என்ற சோறு வழங்கும் உயர்ந்த தானத்தை அவன் ஈனத்தனமாக, இளக்காரமாக, பிச்சைக்காரத்தனமாக நினைக்கிறானே, அதுதான் குற்றம். குற்றம் என்றால் சாதாரண குற்றமில்லை, மன்னிக்க முடியாத குற்றம். குற்றம் மட்டுமல்ல, மகா பாவம். பாவங்களிலே மிகப்பெரிய பாவம். அதற்கு தண்டனை என்ன தெரியுமா? அவன் பசிக்கு அவன் பிணத்தை அவனே தின்ன வேண்டும். அறுசுவை நிரம்பிய அரண்மனைச் சோறால் தன் உடலை வளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வரும் ஸ்வேதன் ஒரு நாள் ஒரு உயிருக்குக் கூட ஒருவேளை உணவு வழங்கவில்லையே. நெல்லை தரும் பூமிதானே பொன்னையும் தருகிறது. நெல்லை விட விலை மதிப்புடைய பொன் பசியை தீர்க்குமா? அன்னம் வழங்கும் பூமியையே அவமானப்படுத்துகிறானே. தெய்வத்தை பழித்தவனுக்கு பரிகாரம் உண்டு, குருவை பழித்தவனுக்கும் பரிகாரம் உண்டு. தாயை பழித்தவனுக்கு மட்டும் பரிகாரமே கிடையாது. மகனுக்காக சூழ் கொண்டு நோவு கண்டு மறுபிறவி எடுக்கும் அன்னை தெய்வத்தை அவமானப்படுத்துபவன் வேறு எத்தனை உயர்ந்த தவங்கள், வேள்விகள், தானங்கள் செய்திருந்தாலும் என் கோபத்திலிருந்து தப்ப மாட்டான், என் தண்டனையிலிருந்தும் தப்ப மாட்டான். நாரதா, அன்னம் வழங்கும் பெருமையை ஆதிசக்தி காசியில் அன்னபூரணியாக இருந்து மனிதனுக்கு புரியும் வண்ணம் காட்டுகிறாள். தாயிடம் கையேந்துவது பிச்சையல்ல, பெருமை என சுட்டிக்காட்ட பரமேஸ்வரனே அன்னபூரணியின் முன் கையேந்தி நிற்கிறார் திருவோடு தாங்கி. ஸ்வேதராஜன் என்ன அற்புத பிறவியா? என்னையும் ஈஸ்வரன் மகேசனையும் விட உயர்ந்தவனா? பார் நாரதா, பார், அவன் படப்போகும் துன்பங்களில் இதுவரை எந்த மனிதனும் படாத அவமானத்தை என்று சொல்லி நிறுத்துகிறார். நாரதருக்கே இறைவனின் உணர்ச்சிமிக்க உரையாடல் உள்ளத்தில் அச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் இறைவன் கருணை கோபித்தாலும் தாய் அன்பிலிருந்து மாறாது என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு ஸ்வேதராஜனை திருத்துவதற்காக அன்னதானத்தை பிச்சைக்காரத்தனமில்லை என்று மாற்ற பெரியதொரு நாடகம் ஆடப்போகிறார் என்று புரிந்து கொண்டு நாராயண நாராயண என்று நாவினிக்க பாடிக்கொண்டே புறப்படுகிறார் நாரதர். ஸ்வேதராஜன் தன் நாட்டு மக்களுக்கு பொற்காசுகள் நிறைந்த பைகளை தானமாக வழங்குவதும், எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இல்லையென்று சொல்லாமல் எடுத்துக் கொடுப்பது பற்றியும் அறிந்த அண்டை நாட்டு மக்களில் ஒரு சிலர், வாழ்க்கை வசதி இல்லாதவர்கள், பொற்காசுகளை பெறும் ஆசையுடன் ஸ்வேதராஜன் நாட்டுக்கு வருகிறார்கள்.
அண்டை நாட்டிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டுகொண்ட ஸ்வேதராஜனின் தளபதி சுதர்மன் அவர்களை ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து அவர்களை அரண்மனையில் மன்னன் பொற்காசுப் பைகள் வழங்கும் மண்டபத்துக்குள் வரவிடாமல் காவல் வைத்து மன்னனிடம் செய்தி சொல்லுகிறான். வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் மனம் கொண்ட மன்னனான ஸ்வேதராஜன் மகிழ்ச்சியடைந்து, தளபதி, அவர்களையும் வரவிடுங்கள், அவர்களுக்கும் வழங்குகிறேன் என்கிறான். தளபதி சுதர்மன் மிக பணிவாக மன்னனிடம் சொல்கிறான், மன்னா, அண்டை நாட்டு மக்கள் உங்களிடம் தானம் வாங்கினால் அது அந்த நாட்டு மன்னவனுக்கு பெருமை குறைவாக கருதப்படும். அதன் விளைவாக இதுவரை நம் இரு நாடுகளுக்கும் இருந்து வரும் நல்லெண்ண உறவுகள் பாதிக்கப்படும், பல பிரச்சனைகள் தோன்றும். இரு நாட்டுக்கும் இடையே போர் என்ற தேவையற்ற பயங்கர நிலை உருவாகும். வீண் கௌரவ பிரச்சனையால் இரு நாட்டு மக்களும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள், உயிர் சேதங்களும் உண்டாகும் என்று சொல்லி நிறுத்துகிறார். தளபதியின் சொல்லில் உள்ள நியாயத்தை அமைச்சர்களும் எடுத்துச் சொல்கிறார்கள். ஸ்வேதராஜனும் அவர்கள் சொல்வதின் உட்கருத்தை புரிந்து கொள்கிறான். இருந்தாலும் பொற்காசுப் பைகள் பெறும் ஆசையுடன் வந்தவர்களை வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப வேண்டாம், வந்தவர்களுக்கு அவர்களை தடுத்து நிறுத்திய இடத்திலேயே பொற்காசுப் பைகளை வழங்கிவிடுங்கள் என் சார்பாக என்று சொல்லுகிறான். மன்னன் கட்டளையை தட்ட முடியவில்லை.